அத்திவரதரை தெரியும். ஆனா கும்பகோணம் அத்திவரதரை தெரியுமா? 2013க்கு அப்புறம் இப்போதான் அந்த ரகசிய பாதாள அறை திறக்க போகுது. மார்ச் 1ஆம் தேதி வரப்போற அந்த அதிசயம் என்ன? இந்த கோவில் சாதாரணமானது இல்லை. தஞ்சை ஆண்ட சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட மேலக்காவேரி வரதராஜ பெருமாள் கோவில். முகலாயர்கள் படையெடுப்பின் போது விலைமதிப்பற்ற அத்தி மரத்தாலான பெருமாள் சிலையை பாதுகாக்க கருவறைக்கு அடியே ஒரு ரகசிய பாதாள அறையை உருவாக்கினாங்க. காத்திருப்பவர் கடவுள் என்றால் அவர் வரதராஜ பெருமாள். உங்களுக்கு வரதராஜ பெருமாள் பிடிக்குமா? லைக் பண்ணுங்க. அத்திவரதர் காஞ்சியில் 40 வருஷம்னா இங்கே 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் வெளியே வருவார். கடைசியா 2013 தரிசனம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி 98 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு அபூர்வ சுழற்சியும் இந்த சிலைக்கு உண்டுன்னு சொல்லப்படுது. நிலத்தடி நீர் மட்டத்திற்கு கீழே இருட்டான அந்த அறையில இத்தனை வருஷமா பெருமாள் யோக நிலையில இருக்காரு. மார்ச் 1 வெறும் 10 நாளைக்கு மட்டும்தான் இந்த அபூர்வ அத்திவரதர் தரிசனம். இந்த 12 வருட காத்திருப்பு மார்ச் 1 முடியுது. நீங்க கும்பகோணம் அத்திவரதரை பார்க்க போறீங்களா? அந்த பாதாள அறை ரகசியம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.